பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு 2 எஜமான்கள். ஆதார வசனம் ரோமர் 8:6 மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ரோமர் 8:13-14 மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செயல்களை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். முற்றிலும் ஜெயமெடுக்க பிறந்தவர்களை ஒரு சிறு ஜெபம் செய்வோம். தகப்பனே, இன்று ஒரு குழப்பத்தில் இருப்பவர்கள் நல்லது செய்ய வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும் நினைக்கிறேன், ஆனால் முடியவில்லை, எதை நல்லது செய்ய நினைக்கிறேன்னு தவறி விடுகிறேன் என்று குழம்பி இருப்பவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து அவர்களை கையில் தூக்கி எடுத்து தகப்பனே ஆவிக்குரியதில் வழி நடத்துவீராக, ஆசீர்வாதத்தை காட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது வாழ்வு நமது கையில் தாங்க இருக்கிறது. கர்த்தர் தன்னிடம் வைத்துக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம் என்று தமது கரத்தை சுருக்கவும் விரிக்கவும் இந்த வேலையை அவர் செய்து கொண்டிருக்கவில்லை. எல்லாவற்றையும் விரித்து முன்பாக வைத்து விட்டார். எது வேண்டுமோ அதை எடுத்துக்கொள் என்கிறார். லேபிள் பண்ணி வைத்து விட்டார். இவைகள் மரணம், இவைகள் ஜீவன், இவைகள் ஆசீர்வாதம், இவைகள் சாபம், இவைகள் பாவம், இவைகள் நீதி. இது குறுக்கலான பாதை, வழி நெருக்கம்தான். ஆனால் இது எங்கே கொண்டு போகிறது காட்டுகிறார். இது வழி அகலம், பாதை விசாலம், ஆனால் எங்கே கொண்டு போகிறது காட்டுகிறார். இவைகள் எல்லாம் எனக்கு பிரியம், இவைகளெல்லாம் எனக்கு அருவருப்பானது, இவைகளெல்லாம் நேர்வழி, இவைகளெல்லாம் குறுக்கு வழி என்று வகையாக தொகையாக வரையறுத்து எழுதி கொடுத்து விட்டார் வேதத்தில். கையில் தான் வைத்திருக்கிறோம், அடிக்கோடிட்டெல்லாம் வைத்திருக்கிறோம், கலராக அடிக்கோடிட்டிருக்கிறோம். இதை கை கொண்டு செய்கிறவன் நடக்கிறவன் பாக்கியவான், அதாவது சகல ஆசீர்வாதத்துக்கு உரியவன். இவனுக்கு தெரியும் எதை முதலில் முக்கியமானதாக வைக்க வேண்டும், தேட வேண்டும் என்று. எல்லோரும் தான் வேதம் வாசிக்கிறோம், சபையில் சத்தியத்தை கேட்கிறோம், சத்தியத்தை உடும்புப்பிடியாக பிடித்து கொண்டு சிந்தை பேச்சு செயலில் காட்ட வேண்டும். இவர்கள்தான் நீர் ஓரமாய் நடப்பட்டு மரத்தை போல இளையராயிருக்கிற மரத்தை போல இருப்பார்கள். இவர்கள்தான் செய்வதெல்லாம் வாய்க்கும். நேர்வழி, சிந்தை பேச்சு செயல் ஒரே நேர்கோட்டில் இருப்பது. ஏன் மற்றவர்களுக்கு வாய்ப்பதில்லை? சிந்தை வேறு, பேச்சு வேறு, செயல் வேறு, வித்தியாசமாக முரண்பாடாக இருக்கிறது. 2 எஜமான்களுக்கு இவர்கள் வேலை செய்கிறார்கள். 2 நபர்கள் ஒரு உதாரணம் சொல்கிறேன். 2 நபர்கள் ஒரே விதமான மிஷினை ஒரே கம்பெனியிலிருந்து வாங்குகிறார்கள். ஒருவன் கம்பெனி கொடுத்த அந்த ப்ரௌசரை வைத்து, வரைபடத்தை வைத்து, இன்ஸ்ட்ரக்ஷனை வைத்து பார்த்து பூட்டுகிறான், இணைக்கிறான். எல்லாம் சரியாகத்தான் செய்கிறோமா என்பதை மறுபடியும் செக் பண்ணி பார்த்துவிட்டு ஆப்ரேட் பண்ணுகிறான். அற்புதமாய் செயல்படுகிறது. இவன் தான் செய்வதெல்லாம் வாய்ப்பது. இனி ஒருவன் அதே ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கொட்டி, எனக்கு தெரியும் எத்தனை மிஷினை பார்த்துரு, எங்கள் மாமா இப்படி தான் செஞ்சாங்க, பெரியப்பா செஞ்சாங்க, எல்லோரும் பக்கத்தில் இருக்கிறவங்க இப்படி தான் செய்கிறாங்க என்று நினைத்து இணைக்கிறான். இவன் சிந்தையின்படி பூட்டுகிறான். கைவிடி வரவில்லை. கம்பெனியின் மீது, தன் தலைவிதி மீது நொந்து கொள்கிறார். மெஷினை தயாரித்த கம்பெனிக்குத்தான் தெரியும் இதன் மகத்துவம். தாயின் கருவிலே நம் கருவை கண்டவர் நமக்கென்று ஒரு வரைபடம் வைத்துள்ளவர், தமது உள்ளங்கையில் வரைந்துள்ளார். நம்மை நேர்வழியாய் நடத்த சித்தம் கொண்டவர். தம் ஆளுகைக்குள் மேற்பார்வையில் தமது வழி நடத்தின்படி நடக்கும்படியாகத்தான் நம்மை உருவாக்கப்பட்டுள்ளோம். இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம் இஷ்டப்படி அல்ல, நமக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சுயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுநாதரை போல நம்மை மதிப்பவர்கள் யாரும் கிடையாது. அத்தனை கொடுத்திருந்தாலும் நீ உன்னுடைய இஷ்டப்படி நடந்தால் இப்படித்தான் நடக்கும், நீ எதை தேர்ந்தெடு, இதுதாங்க மனித வாழ்வு, இதுதாங்க போராட்டம், இப்படி நடப்பதா அவங்களை டாமினேட் பண்ணுவதா என்பது. சரி, இருக்கட்டும். நமது உடல் உறுப்புகள் நாம் கண்களில் காண்கிறோம், இதனுடைய செயல்பாடுகள் நாம் அறிவோம். நாம் இந்த உடல் அல்ல, நாம் தேவன் ஆவியாய் இருப்பது போல நாம் ஆவிக்குரிய மனிதன், உள்ளான மனிதன். இதை நீங்கள் பார்க்க முடியாது. இந்த சரீரம் உலகத்தில் தேவ சித்தம் கொடுக்கப்பட்ட சரீரம். எதற்காக கொடுக்கப்பட்டது? உலகத்தில் தேவ சித்தம் செய்து அற்புத வாழ்வு வாழவே, சாட்சியாக வாழவே கொடுப்பட்டிருக்கிற ஒரு பெட்டி, ஒரு கருவி. நமக்கு மனம், உணர்வு, சித்தம் உண்டு. இந்த 3 சேர்ந்தான் ஆத்துமா என்கிறோம். நமக்கு ஜீவ ஆவி கொடுக்கப்பட்டு உள்ளது. இதைத்தான் ஆவிக்குரிய பாஷையில் இருதயம் என்கிறது. பிளட்டை பம்ப் பண்ணும் இருதயம் அல்ல. நமக்கு சிந்தை, எண்ணங்கள் உண்டு. இங்கே இதை 2ஆக பிரித்து வேதம் கற்றுத்தருகிறது. மாமிச சிந்தை, ஆவியின் சிந்தை. நாம் மாம்சத்தில் தான் வாழ்கிறோம்.
நம்முடைய ஆத்துமா நமக்கு இருக்கிறது, மனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மனம் வெளியிலிருந்து ஐம்புலன்களின் வழியாக வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் சேர்த்து மூளையில் வைத்து அதை தியானித்து தியானித்து இருதயத்தில் நிரப்புகிறது. இருதயத்தில் எதில் வேண்டுமானால் நிரப்பலாம். உலகத்தில் இருக்கிற கூல குப்பைகளையும் நிரப்பலாம், வேதத்தில் இருக்கக்கூடியது, சாட்சியில் இருக்கக்கூடியது, நல்ல சிந்தனைகளாலும் நிரப்பலாம். அதுதான் நம்முடைய சுயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் எது வேண்டுமானாலும் செய்யலாம். நம்மை இயேசுநாதர் ஒடுக்கி அடுக்கி பிரம்ப வைத்து கொண்டு வாழ்க்கை நடத்துவது இல்லை. ஆவியின் சிந்தை நமது மனமானது எல்லையற்ற ஆற்றல் உள்ளதுங்க. அந்த மனதிற்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல் நீங்களை வரையறுக்கவே முடியாது. அப்படி ஒப்பற்ற ஒரு மனது உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது எப்போது சுறுசுறுப்பாக ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருக்கும். இந்த ஐம்புலங்களும் வெளியாக ஒரு செய்திகளை மூளை சேகரித்து வைத்து இருதயக்கு அனுப்புகிறது அல்லவா? தியானிக்கும் போது இருதயத்தின் நல்ல சிந்தையினாலும் நல்ல காரியங்களாலும் நிரப்பலாம், உலகத்தினாலும் நிரப்பலாம். ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அதில் நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம், சுயம். இதில் கர்த்தர் கை வைப்பதில்லை. ஒன்று, இங்கே தான் செய்தி ஆரம்பமாக கவனியுங்கள். ஒன்று, இந்த மனமானது இதிலிருந்து எடுத்து இருதயத்தில் சேகரித்து வைத்திருக்கிறோம் இல்லையா, தியானித்து தியானித்து அதை எடுத்து சார்ந்து செயல்படும். அல்லது பரிசுத்த ஆவியானவர் நம் ஆவியோடு இணைந்திருக்கிறார் அல்லவா, அதோடு இருதயம், அந்த ஆவியானவர் இந்த மனமானது இணைக்கப்படும். நீங்கள் எதில் இணைக்கிறீர்களோ, எதை டாமினேட் பண்ணி வைக்கிறீர்களோ அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். நீங்கள் மனதை டாமினேட் பண்ணி விட்டீர்கள் ஆனால் அது எளிதாக கூல குப்பைகளைத்தான் பொறுக்கி கொண்டிருக்கும். அப்படித்தான் அது செயல்படும், அப்படித்தான் பேசும். நீ அதை ட்ரெயின் பண்ண வேண்டும். நீங்கள் தேவ வசனங்களால் நிரப்பி வைக்க வேண்டும், நம்பிக்கையூட்டு வார்த்தைகளால் நிரப்பி வைக்க வேண்டும், நல்ல சாட்சிகளை படித்து படித்து இருதயத்தை நிரப்பி வைக்க வேண்டும். அப்போது நாம் ஆவி மனிதன் அல்லவா, நாம் எதை டாமினேட் பண்ண வைக்கிறோம் என்பதை பொறுத்து வாழ்க்கை அமைகிறது. 11 நாட்களில் கானான் போய் சேர வேண்டியவர்கள் 40 வருஷங்கள் வனாந்தரத்தில் கழித்தார்கள். காரணம், இஸ்ரவேல் மக்கள் தங்கள் மனதை ஆளும்படி செய்தார்கள். எதை கண்ணில் பார்த்தார்களோ, எதை காதால் கேட்டார்களோ அதையே நம்பினார்கள், அதையே பேசினார்கள், புலம்பினார்கள், அழுதார்கள், மனதிலே எகிப்திற்கு திரும்பினார்கள். ஆகையால் அலைந்தார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற அவிசுவாச காரியம், பயத்தின் காரியத்தை கொடுக்கும் இந்த மனசு. அதைத்தான் பொறுக்கும். அது எளிதாக அதைத்தான் பொறுக்கும். தங்கள் மனதை ஆவியானோடு இணைத்து ஆவிய சிந்தையை டாமினேட் பண்ண வைத்தவர்கள் 2 பேர். யார்? காலேப் அண்ட் யோசுவா. 12 பேர் ஒரே காட்சியைத்தான் கண்டார்கள். அது உண்மைதான். ஆனால் 10 பேர் வெறுமையாக தாங்கள் கண்டதையே மனதில் நிரப்பினார்கள், அதையே மனதோடு இணைத்தார்கள். பயம் வந்துவிட்டது. இந்த 2 பேர் மட்டும் அதே காட்சிதான், அதற்குள் தேவனை வைத்தார்கள். அவர்தானே சொன்னார் கானான் தேசம் கொடுப்பேன் என்று. அவர்தானே கூட்டிக் கொண்டு வந்தார், கொண்டு போய் சேர்ப்பார் அல்லவா. ஒருவர் உங்களை ஹோட்டலுக்கு அழைக்கிறார், வாங்க சாப்பிட போலார், அவர்தானே பில் கொடுக்கணும். அப்படித்தான் இந்த 2 பேர் இணைத்தார்கள், வைத்தார்கள். தேவனிதன் மத்தியில் வைத்தார். உடனே சுதந்திரிக்கலாம் என்றார்கள், எளிதாக சுதந்திரிக்கலாம் என்றார்கள். இதுதாங்க மனதை நாம் எதோடு இணைத்திருக்கிறோம், டாமினேட் பண்ண வைக்கிறோம் என்பது. நம்ம இஷ்டத்திற்கு நம்முடைய மனதை அடக்கி ஒடுக்கி ஒரு சர்வெண்ட் போல வைத்திருக்க வேண்டும். அவர்கள் 2 பேர் போய் சேர்ந்தார்கள். மற்றவர்களாம் வழியில் பிறந்து வளர்ந்தவர்கள். எதை முதன்மைப்படுத்தி முக்கியப்படுத்தி வைக்கிறோம் என்பது இந்த மனதை நாம் ட்ரெயின் பண்ணி வைக்க வேண்டும். ஆவியானவர் உணர்த்தும் பொழுது ஆவியானவர் சொல் கேட்டு நடக்கும்படியாக அந்த மனதை நாம் ஒரு குழந்தை போல அடக்கி வைத்திருக்க வேண்டும். எதை எடுத்தாலும் பேசுவது, எதை எடுத்தாலும் செய்வது கூடாது. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இந்த மனது அயல்படும், அலைபாய்த்து கொண்டிருக்கும். அது மாமிச சிந்தை. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு விசேஷ வீட்டுக்கு போகிறீர்கள், பல பேரை சந்திக்கிறீர்கள். பல பேர் திருப்பி கொண்டு போகிறார்கள், சில பேர் பேசுகிறார்கள், சில பேர் விசாரிக்கிறார்கள், சில பேர் கண்டுகொள்ளாமல் போகிறார்கள். எல்லாம் முடித்து வெளியே வரும் பொழுது எல்லாத்தையும் அள்ளி இருக்கும். ஏன்னா மூளையெல்லாம் சேகரித்து வைத்திருக்கும். நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? கொட்டி விட வேண்டும் அதே இடத்தில். அவசியமில்லை, அழைத்தார்கள், வந்தோம், அட்டன் பண்ணினோம், புறப்படுகிறோம் என்று சகலத்தையும் அங்கேயே கொட்டி விட வேண்டும். இந்த மனது சும்மா இருக்காது, அதையும் இதையும் இழுத்து இழுத்து ஜாயின் பண்ணி வைக்கும். அப்படி விட்டீர்கள்னால அதை டாமினேட் பண்ண விட்டீர்கள் என்றால் எங்கேயோ கொண்டு உங்களை இழுத்து கொண்டு போய்விடும். நீங்கள் நடப்பது ரோடு தான் என்பது கூட உங்களுக்கு தெரியாது. ஆனால் அதே சமயத்தில் சகலத்தை விட்டு கொட்டிவிட்டு, தகப்பனே நன்றி, இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண வைத்தமைக்கு நன்றி என்று சொல்லிவிட்டு நீங்கள் உள்ளான தேவ மனிதரோடு இணைந்து அமைதியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் அற்புதமாக வழி நடத்துவார்.
அங்கேயே தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, தெரியாது, அது கூட தெரியாது. அந்த அளவுக்கு இந்த மனசு நம்மளை இழுத்து கொண்டு போய்விடும். கர்த்தர் வைத்திருக்கும் அத்தனை பெற்று வளமோடு உயர்வோடு ஆரோக்கியத்தோடு வாழ விரும்பினால் உங்கள் மனதை நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து ஆவியானவரோடு இணைத்து ஆவியானவரை டாமினேட் பண்ண வைக்க வேண்டும். அப்பொழுது ஆவியானவர் சொல்வதை உணர்த்துவதை இந்த மனம் புரிந்து கட்டளை கொடுக்கும் பொழுது இந்த உடல் உறுப்புகள், இந்த மாமிசம் செயல்படும். அப்படி இல்லாமல் இருந்தால் உங்கள் மனதை டாமினேட் பண்ணி விட்டு விட்டீர்கள் என்றால் அது உலக குப்பையில்தான் இழுத்து கொண்டு வந்துவிடும். சோறு வரும், கவலை வரும், ஒன்று வேலை செய்ய முடியாது, கீழே அமிழ்த்து விடும். எது உங்களுக்கு இஷ்டமோ அதை செய்ய உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாமிச சிந்தை, இதுதான் மரணம். நாம் ஆவியோனோடு இணைத்து விடும் பொழுது ஆவியானவர் நமக்கு புரியாத அறியாத காரியங்களை எல்லாம் காட்டுவார். அதான் எரேமியா 33:3 சொல்லுகிறது. நமக்கு புரியாத எல்லாம் கற்றுக் கொடுப்பார், எளிமையாக கற்றுக் கொடுப்பார். அதை நம்முடைய ஆத்துமா ஏற்றுக்கொண்டு அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். உம்முடைய வாழ்வு அற்புதமாக இருக்கும். சின்ன சின்ன ஒன்றுமில்லாத பெட்டி விஷயத்துக்கெல்லாம் கவலைப்பட மாட்டோம், அதை பெரிதாக நினைக்க மாட்டோம். ஆஃபீஸுக்கு போனால் வீட்டை நாம் இறந்து விடுவதற்கு மனதை ட்ரெயின் பண்ணி வைத்திருக்க வேண்டும். இங்கே இருக்கிற குப்பையெல்லாம் இழுத்துக்கிட்டு ஆஃபீஸ் போகக்கூடாது. ஆஃபீஸ் வேலை முடிந்தது உடனே ட்ரெயின் பண்ணி வைத்திருக்க வேண்டும். நன்றி ஆண்டவரே, நான் வீட்டுக்கு புறப்படுகிறேன், உதவி செய்யுங்கள். அழகாக அங்கேயே கொட்டி விட வேண்டும். வீட்டுக்கு வந்தால் வீட்டு காரியங்கள் பார்க்க வேண்டும். இப்படி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அற்புதமான குதிரையை அடக்கி ஆள நீங்கள் இருந்தால் நீங்கள் ஒரே எஜமானனாகிய ஆவியானவருக்கு மட்டும் கீழ்ப்படுவீர்கள். உங்கள் வாழ்வு அற்புதமோ அற்புதம். அல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, உமது ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்யட்டும். இதற்கு ஒப்பு கொடுத்து நடக்க நிலைத்திருக்க கிருபை தாரும். உமது கிருபை எங்களை தாங்கட்டும், வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா.